அட குட்டி பயலே, உன்னை காப்பாத்துறதுக்காக உன் தகப்பனே வந்து வழி மறைச்சிட்டானே. அது இதோட தகப்பனா? ஆமா கோபு, இதோட தாய் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா நாம குட்டியை தனியா பார்த்திருக்கவே முடியாது. அப்படி இருந்தும் இதோட தகப்பன் எப்படியோ தேடிட்டு வந்து. மிருகங்களுக்கு கூட எவ்வளவு பாசம் இருக்கு பத்தியா செங்கண்ணா. காட்டுவாசிகளின் தலைவனான உன்னுடைய ஒத்துழைப்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஒரு சுண்டலையை கூட பிடிச்சிருக்க முடியாது. கோபு, துப்பாக்கியின் தோட்டாவும் மாதிரி நாம 2 பேரும் எப்போதும் இணைஞ்சே இருந்தா வேற வினையே வேண்டாம். தாயோட குட்டிகளும் குட்டிகளை புரிஞ்ச தாய்களும் காட்ட தனித்தனியே அலையும். அப்புறம் அதுகளும் தொலையும். காரணம் துப்பாக்கி தோட்டா. நம்பிக்கை. கோபு, நான் வரேன். நாளை காலையில் சாப்பிட்டு போறாங்க. பரவாயில்ல, வரேன். கோபு, சொல்ல மறந்துட்டேன். என்னது? அந்த குட்டியை உன்னோட வச்சுக்காத. ஏன்னா இதோட தகப்ப மறுபடியும் வந்தாலும் வந்துடும். அப்படியா? சரி செங்கண்ணா, இந்த பணம் வச்சுக்க. நன்றி. ஆண்டனி, சார், இந்த இத கொண்டு போய் பத்திரமா காசெட்ல வச்சு கூட்டு. ஆண்டனி, தைரியமா போறான். தைரியமா என்னடா கொண்ட திறக்கிறேன். கூட சிங்கத்தை ஆத்திர கடை சாத்திரங்க. என்ன சத்தம்? தகப்பம் புலி வந்து குட்டி புலியை கொண்டு போக பாத்து. ஆமா, இங்க மேல பாருங்க, கண்ணாடி எல்லாம் நொறுக்கி பிடிச்சு. கொஞ்சம் அசந்திருந்தோம், கொண்டே போயிருக்கும். செங்கண்ண சொன்னது சரியா போச்சு. இருக்கட்டும். இந்த குட்டி புலியை வச்சே தகப்பம் புலியை பிடிச்சிடறேன். சீக்கிரம் சீக்கிரம். சரி, நீங்க 2 பேரும் மரத்து மேல ஏறுங்க. ஏறுங்க, பாத்து ஏறுங்க. வலைய சரியா அப்படி. அந்த கட்டையில தான் அந்த குட்டியை கட்டணும். என்ன, இந்த கட்டையில தான் கட்டணுமா? குடிச்சிருக்கா போடுறா. ரைட், அந்த பக்கம் விடு. தூக்கு. இந்த பக்கம் விடு. அந்த நுனி இந்த பக்கம் விடு. அந்த பக்கம் போய் கை தொழுங்க. போங்க போங்க போங்க. என்னடா, இறங்க இறங்க. நீ இறங்க, சீக்கிரம் இறங்க. குடிச்சு இருக்கமா இருக்குதா? சரி, கோப்பு அதில் கட்டு. டேய், சரக்கல அதில் போடுங்க. சீக்கிரம் போடுங்க, வலைய கிடையாது. சீக்கிரம் இந்த பக்கம் போடுங்க. அந்த பக்கம் போய் குளிச்சுங்க. போங்க போங்க போங்க. கோபு, நடா போலாம்.
ஆபத்து இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. அதே சமயத்தில் குட்டியை விட்டு போக முடியல, பாசத்தால் தவிக்குது. புலி பழகிட்டே வரமாட்டாங்க. எப்படி வந்தே தீரும். தயாரா இருக்கு. இன்னைக்கு பிடிச்சிருந்த புலி, அதனுடைய குட்டி, மற்ற மிருகங்களை எல்லாம் நாளை காலையில ஊருக்கு கொண்டு போகணும். அதனால ஆண்டனியுடைய சொல்லி புறப்படுத்த வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. என்ன அவ்வளவு அவசரம் கோப்பு? ஒண்ணுமில்ல, புலிக்குட்டி வேணும் புலிக்குட்டி வேணும்னு சர்க்கஸ்காரங்க தொந்தரவு கொடுக்கறதா அப்பா கடிதம் எழுதியிருக்காரு. அதனாலதான். ஓஹோ, சரி சரி புறப்படுங்க. தங்கண்ணா, நாளைக்கு நான் ஊருக்கு போக வேண்டியிருக்கிறதுனால இன்னைக்கு காட்டுக்குள்ள பூந்து கிடைக்கிற தட்டுவோமா? ஓ, நான் தயார். வா. என்னது வழியில கட்டாய் போட்டுருக்கானுங்க? காடுன்னு இருந்தா காத்தடிச்சு மரம் கீழே விழாம இருக்குமா? எடுத்து அந்த பக்கம் போடும். புரியுது? நீ அந்த பக்கம் பிடி. காட்டியான வருது, நீ அந்த பக்கம் ஓடிடு. ஓடு, அந்த பக்கம் போயிடு. பொண்ணா? புலின்னு நினைச்சிட்டேன். கேள்விய மாத்து. புலியா பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அப்படி கேளு. சும்மா கேட. இப்ப நீ போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டு உன்னை அடிச்சு வரட்டுமா? ஐயோ, தப்பா நினைக்காரு. யானை துரத்துச்சு, அதுக்கு பயந்து ஓடி வந்த வேகத்துல இங்க நுழைஞ்சிட்டேன். அண்ணக்கோள் சாத்த வந்துட்டு கதை வேறையா பேசுற? மரியாதையா போறியா இல்லையா? வீட்டுக்குள்ள என்ன தெரிஞ்சு அப்படி பாக்குற? இவர் என் சிநேகிதர் கோப்புன்னு பேரு. இவருக்குத்தான் மிருகங்களா பிடிச்சு கொடுக்குறேன். இது ஓவிட
இதுதான் உன் தங்கச்சியா? ஆமா, ராணின்னு பேரு. அது இருக்கட்டும், நீ எப்படி இங்க வந்த? பாத தவறி ஓடி வந்தனா பாதுகாப்புக்காக இங்க வந்த. உன் தங்கச்சி என்னடானா விரட்டுன்னு விரட்டுச்சு. சரியான சமயத்தில் நீ வந்த. ஆமா, உன் கைக்கு துப்பாக்கி எப்படி கிடைச்சது? எப்படியோ ஜீப்ல இருந்து எடுத்து ஒரு வேட்டு போட்டேன். அவ்வளவுதான். அங்க இருந்த யானைங்களா ஓடியே போயிடுச்சு. அப்புறம் உன்னை தேடி பார்த்தேன், காணோம். சரி, நீ விடுதிக்கு போயிருப்பேன் முடிவு பண்ணிட்டு தங்கச்சிங்க தனியா இருக்குத பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அடே அப்பா, உன் தங்கச்சி எல்லாம் விரட்டுது. அது வம்ச பரம்பரை. சரியான பரம்பரை. தங்கண்ணா, நான் வரட்டுமா? நீ ஒண்ணும் ராப்பொழுதுக்கு இங்கே தங்கிட்டு விடிஞ்சது புறப்படலாம். வேண்டாம்ப்பா. பேசாத. அடி சேனம் தரமா கொண்டு வா. தங்கண்ணா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? சரிதான். அப்புறம் நம்ம சிநேகிதமே சிரமம்னு சொல்ல போல இருக்குதே. என்னம்மா? ஒண்ணு இல்லைன்னா காட்டு பூனை ஓடிச்சு. நல்ல வேலை, என்னமோ ஏதோ நினைச்சு துடிச்சுட்டேன். சரி, எடுத்துட்டு வா. தங்கண்ணா, உன் தங்க மேல உனக்கு அளவு கிடந்த பிரிய போற. ஐயோ, அதை ஏன் கேக்குற? இந்த உடம்புல உயிர்னு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு என் தங்கச்சி தான் காரணம். இப்படி ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு மிருகங்களோட போராடி அதை பிடிச்சு கொடுத்து 4 காசு சம்பாதிச்சு அதுலயும் 2 காசு மிச்சப்படுத்துறேன்னா அது என் தங்கச்சியோட நல்வாழ்வுக்காக. அண்ணா, என்னம்மா, இதை வந்துட்டேன். சாப்பிடலாம். ஆஹா, ரொம்ப பிரமாதம். என்னது? தேனும் தெரியுமாவும் இப்படிப்பட்ட தேனை நான் பார்த்ததே இல்ல. தேனா ரொம்ப பிரியம் போல இருக்கேன். பிரியப்பட்டு தானே ஆகணும். ஏன்னா தானும் கடாம தங்கிட்ட ஐக்கியமானது கெடுக்காம இருக்கிறது இந்த உலகத்திலேயே தேனோட தானே. நல்லா சொன்னப்பா. சாப்பிடு 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 சாப்பிடு.